ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோட ஓபன் சீன்லயே மிஸ்டர் சூவை தான் காட்டுறாங்க. அவரும் ஹீரோயினோட கதவு முன்னாடி நின்றுகிட்டு ஏமா கதவை துறமா அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு ஹீரோயின் கூட ஹீரோவும் இருப்பானா. ஹீரோவும் என்னங்க உங்களோட பழைய ஆள் வந்திருக்காருங்க அப்படின்னதும் ஹீரோயினும் நீ சத்தம் போடாம இங்கே இரு, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு ஹீரோயினும் கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோயினும் கதவை திறக்க மிஸ்டர் சூவும் ஹீரோயின் கிட்ட நான் டேமேஜ் சரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவரோட கையில இருக்கிற பொட்டியையும் காட்டுறாரு. ஹீரோயினும் யாரு சாக்ஷி சொன்னாலா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அத சரி செஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. மிஸ்டர் சூவும் சரி இருமா நான் எதுக்கும் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றதையும் கேட்காம வீட்டுக்குள்ள தட தடன்னு வந்துடுறாரு. உள்ள வந்த மிஸ்டர் சூவும் வீட குறு குறுன்னு பாத்துட்டு ஏமா நீ இன்னும் தனியாவா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் அது எதுக்கு உனக்கு, என் கூட யார் இருந்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்க மிஸ்டர் சூவும் ஒருவேளை யாரு சரி பாத்ரூம்ல இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாத்ரூம்ல ஆமா ப்ராப்ளம் அப்படின்னு பாத்ரூம் கதவை திறக்கிறாரு. ஹீரோயினும் நீ வந்த வேலைய பாக்குறியா அப்படின்னதும் சரி நான் போய் கிச்சன்ல செக் பண்றேன் அப்படின்னுட்டு கிச்சன்ல போய் தண்ணியையும் திறந்து பார்த்துட்டு பரவாயில்லையே டேமேஜ் பட்டைய கிளீன் பண்ணிட்ட போல அப்படின்னுட்டு இந்த லைட் கூட ஒழுங்கா எரியல அப்படின்னு லைட்டையும் புடிச்சு பார்த்துட்டு முன்னாடி டைனிங் டேபிள்ல இருந்த ஹீரோ சமைச்ச சாப்பாட பார்த்துட்டு என்னம்மா நீ சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா, புதுனமா இருக்கு பாரா, கஞ்செல்லாம் செஞ்சு வச்சிருக்க அப்படின்றாரு மிஸ்டர் சூ. அதுக்கு ஹீரோயினும் ஏண்டா சிங்கோட பட்டைய செஞ்ச எனக்கு சமைக்க கத்துக்கிறது எதுவும் பெரிய வேலையா, அதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சூவும் சரிமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, சாக்ஷிய நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவ பாவம்ல அப்படின்றாரு. ஹீரோயினும் ஐயோ படுத்துறானே, சரிடா மறக்காம உனக்கு கால் பண்றேன், இப்ப கிளம்புறியா அப்படின்றாங்க. மிஸ்டர் சூவும் சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு மறுபடியும் திரும்பி ஏமா நான் போகணுமா அப்படின்றாரு. வெளிய போடா அப்படின்றாங்க ஹீரோயின். மிஸ்டர் சூவும் சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேயே நின்றுகிட்டு இருக்காரு. ஹீரோயினும் உசுர வாங்காம போய் தொலைடா அப்படின்னு மிஸ்டர் சூவை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு டப்புன்னு கதவை மூடிடுறாங்க. அதுக்கு மிஸ்டர் சூவும் என்னைய வரட்டுறதுலயே இருநீ அப்படின்னு கடுப்பாகிறாரு. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயினும் ஹீரோவை மெதுவா கூப்பிட ஹீரோ கிட்டால எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. மறுபடியும் ஹீரோயின் ஏய் யங்ஷு எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் டடா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயினும் ஏண்டா சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற அப்படின்றாங்க. ஹீரோவும் என்னங்க அவரு போயிட்டாரா அப்படின்னு கேட்டதும் ஏண்டா உன்னைய நான் இங்க தானே உட்கார்ந்து இருக்க சொன்னேன், எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இல்லங்க மிஸ்டர் சூ நான் உங்க கூட இருக்கிறத பார்த்தாருன்னா உங்களை தப்பா நினைச்சிருவாரு இல்லையா, அதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும் நீ என்னோட ஃப்ரெண்டு, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்படியா அப்ப மிஸ்டர் சூவ நான் மறுபடியும் கூப்பிடவா அப்படின்னதும் ஹீரோயினும் கூப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. நம்ம ஆளு சும்மா இருப்பானா, ஹலோ கேக்குதா முன்னாள் கணவரே உங்களை ஜியான் பின் கூப்பிடுறாங்க அப்படின்னு கத்துறோம். ஹீரோயினும் வாய முடுறா வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட சாப்பிடுறான். அப்படியே அடுத்த பக்கம் ஹீரோட வீட்டை காட்ட அங்க ஹீரோட அம்மாவும் அப்பாவும் இன்னும் கோவமா இருக்காங்க. ஹீரோட அம்மா மெதுவா எட்டி பாக்குறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் காலுக்கு மேல கால் போட்டுக்கிட்டு ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மாக்கும் கடுப்பாக இவனை இதாலேயே அடிச்சு போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு கோவமா ரூம்லயே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பாவும் ரூம்குள்ள வந்துட்டு பெட்ஷீட்டையும் தலகாணியும் கையில எடுத்துக்கிட்டு லாலே லாலே லாலா அப்படின்னுகிட்டு ரூம்ல இருந்து வெளியே வராரு. முன்னாடி ரூம்க்கு வந்த அப்பாவும் சோஃபால தூங்குறது சுகமா இருக்கியா அப்படின்னுகிட்டு சோஃபாலையும் உட்காந்துக்கிறாரு. ரூம்குள்ள இருக்கிற அம்மாவும் இவனுக்கு ஒரு எத்து விடலான்னு நினைக்குது ஆனாலும் முடியலையே அப்படின்னு கடுப்பா இருக்கிறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டுல டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஏன்பா நீ வீட்டுக்கு போகல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமால மறந்தே போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறான். ஹீரோயினும் போய் நல்லா ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்றாங்க. பேகையும் கழுத்துல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக போன ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினை திரும்பி பார்த்து என்னங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகவா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஏண்டா உனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் அட இல்லங்க
பாருங்க என்னோட முகத்துல அடிபட்டிருக்கு. இந்த காயத்தோட நான் வீட்டுக்கு போனேன்னா இந்த காயத்தை அம்மா பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் சண்டை போட்டது அம்மாக்கு தெரிஞ்சிரும். என்னோட அம்மா சும்மா இருப்பாங்களா? என்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டாங்க. அதனால என்னோட அம்மாவும் அப்பாவும் தூங்குனதுக்கு அப்புறம் நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன் ப்ளீஸ் அப்படின்றான். ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஏன் உனக்கு வேற எந்த ஃப்ரெண்டும் இல்லையா அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் ஒரு பிட்ட போடுறான். நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஆமா இல்ல அப்படின்னு சிரிக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோவும், ஏங்க உங்களோட நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இந்த இடத்துல இப்படியே உட்கார்ந்துக்கிறேன், அந்த பார்டரை தாண்டி வெளியே நான் வரவே மாட்டேன், முன்னாடி இருக்குல்ல சில அது மாதிரியே ஒரு சத்தமும் போடாம அமைதியா இருக்கேங்க அப்படின்னு பாவமா கேக்குறான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயினும், அப்படியா சரி, உனக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வளமையானா என்னோட ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பாப்பேன், அந்த இடத்த நீ இன்னைக்கு பயன்படுத்திக்கோ, நான் என்னோட பெட்ல போய் என்னோட வேலைய பாத்துக்கிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட பெட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே டைமோட ஹீரோயின் அவங்களோட வேலைய பாக்குறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோ அவனோட ஆபீஸ் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டைமோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும், என்ன இவனோட சத்தத்தையே காணோம் அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக முன்னாடி போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஆளும் லேப்டாப் கையிலயே வச்சுக்கிட்டு அப்படியே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இத பார்த்த ஹீரோயினும் ஹீரோவோட லேப்டாப்பையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் ஷீட்டையும் எடுத்து ஹீரோக்கு அழகா போத்தி விடுறாங்க. அப்படியே டைமோட அடுத்த பக்கம் மிட் நைட் 3 மணிக்கு ஹீரோட அப்பாவும் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் எடுக்கிறாரு. இப்ப ரூம்குள்ள இருக்கிற அம்மாவும் வேணும்னு இருமல் வார மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. ஹீரோட அப்பாவும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு முன்னாடி உள்ள ஃபிஷ் டேங்க் கிட்ட போயிட்டு, ஏண்டி அம்மா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. ரூம்குள்ள அம்மாக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாடி சோஃபால இருக்கிற அப்பாவை காட்ட அவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ரூம்ல இருந்து கொரட்டை சத்தம் கேக்குற ஹீரோட அம்மாவும், சரி ரயில் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான், இனி தூங்குன மாதிரி தான் அப்படின்னு கடுப்பாகி பெட்டு மேலேயே ஒரு உதைய விடுறாங்க. அந்த சத்தத்துக்கு வீடே அதிருது. முன்னாடி தூங்கிட்டு இருந்த அப்பாவும் சோஃபால இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு எந்திரிச்ச அப்பாவும், இவ தொலை தாங்கலப்பா அப்படின்னு மறுபடியும் தூங்குறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோயினும் தூங்குறானா அப்படின்னு போய் பாக்குறாங்க. ஆனாலும் நம்மால காலையிலயே எந்திரிச்சு ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன லெட்டரை எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பான். அடுத்த பக்கம் ஹீரோவும் அவனோட பாஸ பாக்குறதுக்காக போயிருப்பான். அங்க பாஸ் முன்னாடி, சார் என்னை எப்படியும் இந்த வேலையில இருந்து அனுப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உங்க கூட பேசலாமா அப்படின்னு கேட்டதும் பாஸும் சரின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும், இங்க பாருங்க சார், எனக்கு நீங்க பாரம் கொடுத்த இன்னும் 3 ப்ராஜெக்ட் பேனர்ஸ் இருக்கு சார், அந்த ப்ராஜெக்ட நான் முடிக்காம பாதியில போயிட்டேன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் சார், அதனால இந்த கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த வேலையும் நான் இடையில விட்டுட்டு போகவே மாட்டேன், எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், இந்த 3 ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வேலையில இருந்து நானே விலகிடுறேன். ஆனாலும் தயவு செஞ்சு என்னோட ஃப்ரெண்ட மட்டும் வேலையில இருந்து விலக்கிறாங்க சார், அவன் எம்ஏல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டான். சோஜினோட அம்மாவும் அப்பாவும் இப்ப அவங்களோட ஊர்ல இருக்காங்க, அவங்கள கூட என்னோட ஃப்ரெண்டு தான் சார் பாத்துக்கிறான். நீங்க சோஜனை வேலையை விட்டு விலக்கிட்டீங்கன்னா அவன் மறுபடியும் அவனோட ஊருக்கே போக வந்துரும், அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் சார், அதனால தயவு செஞ்சு அவனை மட்டும் வேலையில இருந்து விலக்கிறாங்க சார் அப்படின்னு ஹீரோ கம்பெனி பாஸ் முன்னாடி கெஞ்சுறான். பாஸும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே டீம் லீடரும், சார் அவனுங்க 2 பேத்தையும் வேலையில இருந்து தூக்கலையா அப்படின்னு பாஸ் முன்னாடி கத்துறான். அப்ப பாஸும், கொஞ்சம் அமைதியா இருப்பா, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப டீம் லீடரும், சார் இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவனுங்க 2 பேரும் என்னையே அடிச்சிட்டானுங்க சார், அது எனக்கு அவமானமா இருக்கு, முதல்ல அவனுக்கு 2 பேத்தையும் இந்த கம்பெனில இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு டீம் லீடரும் கண்ணாம் பின்னான்னு கத்துறான். அப்ப பாஸும், சரிடா அவனுக்கு 2 பேத்தையும் வேலையில இருந்து தூக்குறேன், அந்த பசங்க 2 பேரும் பாக்குற வேலைய நீ தனியாலா உன்னால பாக்க முடியுமா அப்படின்னு பாஸும் கேட்க டீம் லீடருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
அடுத்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும் அவங்க வேலை பாக்குற இடத்துல சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அவங்களோட வேலை பாக்குற அவங்களோட ஃப்ரெண்டும் அம்மாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேரம் பார்த்து ஹீரோவோட அப்பாவும் சரி அவ என்னோட பொண்டாட்டி தானே, நேரா போய் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க வேலை பாக்குற இடத்துக்கே வராரு. ஹீரோட அப்பாவும் எஸ்கலேட்டர் மூலமா கீழே அப்படியே இறங்கி வர அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டும் ஆறுதலுக்காக ஹீரோவோட அம்மாவோட கைய பிடிப்பாரு. நேரம் பார்த்து இத ஹீரோட அப்பாவும் பாத்துருவாரு. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஹீரோட அப்பாக்கு கேட்காது. அதனால தப்பா புடிச்சுக்கிட்ட ஹீரோவோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசுறத கையில உள்ள மொபைல் போனால போட்டோ பிடிச்சிருவாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட அம்மா அப்பாவை பாப்பாங்க. அப்பாவை கடுப்பேத்தணும்னு ஹீரோவோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத பார்த்துட்டு ஹீரோட அப்பாவும் கோவமா அங்க இருந்து கிளம்புவாரு. அடுத்த பக்கம் ஹீரோவும் கம்பெனில துரு துருன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டைமும் போக வீட்டுல அம்மாவும் அப்பாவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நேரம் பார்த்து ஆபீஸ் முடிஞ்சு ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு பா அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, நேத்து கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பார்த்ததால ஆபீஸ்லயே தூங்கிட்டேன், வீட்டுக்கு வர முடியாம போச்சு, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கும் வாரான். அம்மாவும் அப்பாவும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் கொஞ்சம் இருங்க உங்க 2 பேத்துக்கும் என்ன ஆகிச்சு அப்படின்னு சோஃபால வந்து உட்கார்ந்துக்கிறான். அப்பாவும் அம்மாவை கேளு அப்படின்றாரு, அம்மாவும் அப்பாவை கேளு அப்படின்றாங்க. அப்பா அப்பாவும் செய்யறதையும் செஞ்சுட்டு என்னமா கத்துற நீ அப்படின்னு கத்துறாரு. அம்மாவும் என்ன செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க. அப்பாவும் அவர் எடுத்த போட்டோவை டேபிள்ல வச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல டேய் நான் கண்ணால பாத்தேன்டா அப்படின்னு அப்பாவும் கத்துறாரு. ஹீரோவும் அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லப்பா அப்படின்றாரு. ஹீரோட அப்பாவும் அப்பா அவன் இவளோட கைய பிடிக்க கொல பேசாம தானே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கத்துறாரு. டக்குன்னு எழுமுன அம்மாவும் ஓ என்னைய சந்தேகப்படுறியா நீ, ஆமாண்டா உன்னை எனக்கு பிடிக்கல, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் அம்மா நீ என்னம்மா பேசுற அப்படின்னு சொல்ல அப்பாவும் சரி அப்படியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உன் கூட வாழ்ந்து எனக்கும் சலிச்சு போச்சு, நான் உனக்கு டிவோர்ஸ் தாரேன் அப்படின்றாரு. ஹீரோவும் அப்பா கோவப்படாதப்பா, நீங்க 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, அப்பா அம்மா மேல பழி போடுறத நீ நிறுத்து அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் ஷாப்பா கத்திடுறான். அதுக்கு அப்பாவும் ஆமாண்டா நீ அம்மாவோட புள்ள இல்ல, அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, நான் இங்க தனியாள் தானே அப்படின்னு அப்பாவும் கத்துறாரு. ஹீரோட அம்மாக்கும் கோவம் போயிருது. நீ கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து என்ன நல்லாவே பாத்துக்கல, நான் ஆசைப்பட்டது ஒண்ணுமே நீ வாங்கி கொடுத்ததில்ல, நீ எப்பவுமே குப்பாடுற ஒரு குப்பை மட்டும் தாண்டா, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் கோவமா கத்திடுறாங்க. இத கேட்ட அப்பாவும் பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா, என்ன குப்பன்னு திட்டிட்டு போறா, இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலே முழிக்காதடி நீ அப்படின்னு அப்பாவும் கோவமா திட்ட அம்மாவும் கோவமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோவும் அம்மா அவசரப்படாதம்மா அப்படின்னு கத்திட்டு அப்பாவும் கோவத்துல கத்திட்டு பக்கத்துல இருந்த கப்பையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு வீட்டுல இருந்து வெளியில போறாரு. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்கார்றான். அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.